சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 28/9/2024 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வரிசை கிரமத்தில் சத்தோ பிரதானமாக மாறும் பொழுது இந்த இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவின் வேகம் அதிகரிக்கும். இந்த பழைய உலகம் அழியும். கேள்வி: பாபாவின் முழு சொத்தும் அடைய எந்த முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: முழு சொத்தும் அடைய வேண்டும் என்றால் முதலில் பாபாவை தனது குழந்தையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். பாபாவை தன்னுடைய முழுமையான வாரிசாக மாற்றிக்கொண்டால் முழு சொத்துக்கும் அதிபதியாக மாறிவிடுவீர்கள். இரண்டாவது பாயிண்ட், சம்பூர்ண தூய்மை ஆகும் பொழுது முழு சொத்தும் கிடைக்கும். சம்பூர்ணமாக தூய்மை ஆகவில்லை என்றால் தண்டனை அடைந்து சிறிதளவு உணவு, அதாவது பதவி கிடைக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகள் ஒருவரின் நினைவில் மட்டும் இருக்கக்கூடாத, மூவரின் நினைவில் இருக்க வேண்டும். 3 in 1 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சிவன் தந்தையானவர் ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்துகுருவாகவும் இருக்கின்றார். ஆனா மூவரும் ஒருவரே. அதனாலதான் பாபா சொல்றாரு, மூவரையும் நினைவு செய்யுங்கள். மூவரும் ஒருவர்தான், ஆனால் அவரே தந்தை, ஆசிரியர், சத்துகுருவாக இருக்கின்றார் என நீங்கள் அறிகின்றீர்கள். நம் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல சிவ தந்தை வந்திருக்கின்றார். இந்த புது விஷயங்களை நீங்கள்தான் புரிந்து கொள்கின்றீர்கள். பக்தியை கற்பிப்பவர்கள், சாஸ்திரங்களை கற்று தருபவர்கள் அனைவரும் மனிதர்களே என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இவரை மனிதர் என்று கூற முடியாத, யார? நம்மளுக்கு ஞானத்தை சொல்லி தருபவரை மனிதன் என்று கூற முடியாத அல்லவா? இவர் நிராகாரமானவர். நிராகாரமான ஆத்மாக்களை படிக்க வைக்கின்றார். ஆத்மா சரீரத்தின் மூலமாக இந்த ஞானத்தை கேட்கின்றது. இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் நினைவில் இருக்கின்றீர்கள். ஆன்மீக குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கும் என எல்லையற்ற தந்தை கூறியிருக்கின்றார். இங்கே சாஸ்திரம் போன்ற எந்த விஷயமும் கிடையாது. பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து கொண்டு இருக்கின்றார் என அறிகின்றீர்கள். எவ்வளவு பெரிய டீச்சர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய வைக்கின்றார். நீங்கள் வரிசை கிரமத்தில் சத்தோ பிரதானமாக மாறும் பொழுது சண்டைகள் ஏற்படும்.
இயற்கையின் சீற்றங்களும் நடக்கும். நிச்சயமாக நினைக்கவும் வேண்டும். அனைத்து ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஒரு முறை மட்டுமே தந்தை வந்து புதிய உலகத்திற்கான படிப்பை படிக்க வைத்து கொண்டு இருக்கின்றார். சிறிய குழந்தைகள் கூட தந்தையை நினைக்கின்றார்கள். நீங்கள் புத்திசாலிகள். தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் அழிக்கப்படும். தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவி பெறுவோம் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் புது உலகத்தில் பதவியை அடைந்தனர் என்றால் சிவ் பாபாவிடமிருந்துதான் அடைந்தனர் என அறிகின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுழன்று பிரம்மா சரஸ்வதியாக ஆகியிருக்கின்றனர். இவர்களே பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார்கள். முதல் பிறவியில லக்ஷ்மி நாராயண், கடைசி பிறவியில லக்ஷ்மி சரஸ்வதியாகவும் நாராயண் பிரம்மாவாகவும் ஆகின்றார். அதனாலதான் பக்தியில கூட விஷ்ணுவோட நாபியிலிருந்து ஒரு தாமரை மலர் வந்ததாக காண்பிக்கப்பட்டுள்ளது. அந்த தாமரை மலர்ல பிரம்மாவை காமிச்சிருக்காங்க. விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் ஏதோ ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்த் விஷ்ணு, லாஸ்ட் பர்த் பிரம்மா. விஷ்ணு அப்படின்றது லக்ஷ்மி நாராயணுடைய இணைந்த சொரூபம். பிரம்மாவுக்கும் 4 கை காண்பிக்கப்பட்டுள்ளது. அது பிரம்மா சரஸ்வதியோட இணைந்த சொரூபம் ஆகும். இவர்களே பிறகு மீண்டும் சத்தியுகத்துல ஸ்ரீமன் நாராயண் ஸ்ரீ லக்ஷ்மியாக மாறுகின்றார்கள். இப்பொழுது அனைவரும் முயற்சியாளர்கள் தான். பிரம்மா சரஸ்வதியும் முயற்சியாளர்கள், முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது தேவதைகளுக்கு முன்பு குருட்டு நம்பிக்கையோடு தலை வணங்க மாட்டீர்கள். மனிதர்கள் தேவதைகளுக்கு முன்பு சென்று தன்னை பதீதமானவர்கள் என்று நிரூபிக்கின்றார்கள். தாங்கள் சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாப்பி, விகாரி, எங்களுக்குள்ள எந்த குணங்களும் இல்லை என்று கூறுகின்றார்கள். நீங்கள் யாருடைய மகிமையை பாடினீர்களோ அவர்களாகவே இப்பொழுது மாறுகின்றீர்கள். பாபா இந்த சாஸ்திரங்களை எப்பொழுதிலிருந்து படிக்க ஆரம்பித்தோம் என கேட்கின்றீர்கள். எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆகியதோ அப்பொழுதிலிருந்தே ராவண ராஜ்யம் ஆரம்பமான அந்த நாளிலிருந்து தான் நாம் சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பித்தோம். இது அனைத்தும் பக்தியின் விஷயமாகும். நீங்கள் இங்கே அமரும் பொழுது இந்த ஞானம் அனைத்தும் புத்தியில் தாரணை ஆக வேண்டும். இந்த சம்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கின்றது. பக்தியின் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வது கிடையாது. இந்த ஞானத்தோட சம்ஸ்காரத்தை தான் ஆத்மா அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்கின்றது. பக்தியின் சம்ஸ்காரம் உடையவர்கள் பழைய உலகத்தில் மனிதர்களிடம்தான் பிறப்பார்கள். இது நிச்சயமாகும். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில இந்த ஞான சக்கரம் சுழல வேண்டும். மேலும் தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். பாபா நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். பாபாவை நினைத்தால் விகர்மங்கள் விநாசமாகும். பாபா நமது ஆசிரியராகவும் இருக்கின்றார்
என்றால் புத்தியில் படித்தவை அனைத்தும் நினைவில் வர வேண்டும். மேலும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் புத்தியில் இருந்தால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகலாம். நினைவு யாத்திரை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஓம் சாந்தி. பக்தி மற்றும் ஞானம். பாபாவிற்கு ஞான கடல் என்று பெயர். பக்தி எப்பொழுது ஆரம்பமானது, எப்பொழுது முடிவடைகின்றது என பக்தியை பற்றி அவருக்கு தெரியும். மனிதர்களுக்கு இது தெரியாத. பாபாதான் பாபானா யாரு? சிவ தந்தை. அவர்தான் ஞானத்தை புரிய வைக்கின்றார். சத்தியுகத்துல நீங்கள் தேவி தேவதைகளாக உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள். அங்கே பக்தியின் பெயரே கிடையாது. ஒரு கோவிலும் இல்லை. சத்தியுகம் திரேதாயுகத்துல அனைவரும் தேவி தேவதைகளாக இருந்தனர். பிறகு உலகம் பாதி பழையதாக ஆகிவிட்டது. அதாவது 2500 வருடங்கள் முடிவடைந்து விட்டன. திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கமம் நடக்கும் பொழுதுதான் ராவணன் வருகின்றான். திரேதாயுகம் முடிச்சு துவாபர யுகம் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக அங்க ஒரு சங்கமம் தேவைப்படுகின்றது. திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கம யுகத்துல ராவணன் வரும் பொழுது தேவி தேவதைகள் வாம மார்க்கம், அதாவது தேக அபிமானத்தில் விழுந்து விடுகின்றார்கள். இது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆதாம் ஏவாளுக்கு அந்த கடவுள் சொர்க்கத்தை கொடுத்தார, அந்த ஒரு மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பாடி கான்சியஸ் வந்துடுது. அந்த உடல் எனும் ஆடையின் ஞாபகம் வந்துடுது. அது வரைக்கும் பாடி கான்சியஸ் இல்லாம இருந்தவங்க நான் உடல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சது அந்த பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான். அப்பதான் ராவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகுது. சோல் கான்சியஸ்ல இருந்தவங்க பாடி கான்சியஸ்க்கு வருவாங்க. மற்றபடி தேவதைகள் எல்லாரும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எதை குறிக்குதுன்னா உடல் எனும் ஆடை. உடல்ல ஒரு வேஷம் தானே, அந்த வேஷத்தை அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது தேவதைகளா இருக்கும் பொழுது. துவாபரயுகத்துல தான் பாடி கான்சியஸ்ல வந்துடுறாங்க. இப்ப லாஸ்ட்ல இன்னொரு சங்கம யுகம் வருது. கலியுகத்தினுடைய முடிவு, சத்தியுகத்தினுடைய ஆரம்பம். இந்த சமயத்துல இறைவனை பூமியில் அவதாரம் செய்கின்றார். ராவணன் திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கம யுகத்தில் வருகின்றான். அந்த சங்கம யுகத்துல நன்மை நடக்கும் நேரம் என்று சொல்ல முடியாது. கல்யாண்காரி சங்கம யுகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது தீமை விளைவிக்கும் நேரமாகும். தேவதைகள்லாம் பாடி கான்சியஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 5 விகாரங்கள் வந்தது. அதுக்கப்புறம் தான் துக்கம் அசாந்தி எல்லாம் வந்தது. ஷிவ் அப்படின்ற பெயருக்கு கல்யாண்காரி என்று அர்த்தம். அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். துவாபர யுகத்தில் இருந்தே தீமை நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகின்றது. கொஞ்சம் கொஞ்சமா துக்கம் ஆரம்பிச்சது. 1%, 2% அப்படி ஆரம்பிச்சது. இன்னைக்கு 100% துக்கம் இருக்கு. சைத்தன்ய விதை வடிவமாக சிவ தந்தை இருக்கின்றார். அவருக்கு முழு மரத்தை பற்றிய ஞானம் இருக்கின்றது. அந்த விதை கூட சைத்தன்யமாக இருந்தால் தனக்குள் இருந்து மரம் எப்படி வருகின்றது என்பதை புரிய வைக்கலாம். ஆனால் ஜடமாக இருப்பதனால் சொல்ல முடியாது. விதை விதைப்பதனால் முதலில் சிறிய மரம் வருகின்றது என நாம் புரிந்து கொள்ள முடியும். பிறகு பெரியதாகி
பலனை கொடுக்க ஆரம்பிக்கின்றது. ஆனால் ஆனால் சைத்தன்யமானதுதான் அனைத்தையும் தெரிவிக்க முடியும். அந்த மரத்தோட விதை ஜடம், அதனால அதால சொல்ல முடியாது, புரிய வைக்க முடியாது. ஆனா இந்த கல்ப விருட்ச மரத்தினுடைய விதையானவர் சிவ். சிவ்னா இன்னொரு அர்த்தம் விதை. ஒரு அர்த்தம் சிவ் அப்படின்னா நிராகாரமானவர், ஜோதி சுரூபமானவர். ரெண்டாவது சிவ் அப்படின்னா உலக நன்மையாளர், விஸ்வ கல்யாண்காரி. மூன்றாவது சிவ் என்றால் பீஜ் ரூபதாரி, விதை வடிவமானவர். இறைவன் சைத்தன்யமானவர். இன்று உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள்? புதிதாக கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றார்கள். சந்திரனை அடைய முயற்சி செய்கின்றார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். சந்திரனை நோக்கி எவ்வளவு உயரத்தில் லட்சக்கணக்கான மைல்கள் கடந்து சந்திரன் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக செல்கின்றார்கள். நிலாவுல போய் கால் வைக்கிறாங்க. சமுத்திரத்தினுடைய ஆழம் எதுவரை உள்ளது என்று பூமிக்கு உள்ள போய் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனால் ஆகாயத்தை அளக்க போறாங்க, பூமியை அளக்க கீழே இறங்குறாங்க. ஆனால் முடிவை அடைய முடியவில்லை. கீழே போனா ஒரே தண்ணீர் தண்ணீர் தான், மேல போனா வானம் தான். எந்த அளவுக்கு கீழே போறாங்களோ ஆராய்ச்சி பண்றதுக்காக பூமிக்குள்ள, அப்ப உள்ள எங்க போறாங்கன்னா கடலுக்கு ஆழத்துல போறாங்க. வெறும் தண்ணி தான் இருக்கு. அதே போல விமானத்துல மேல போறாங்க. எவ்வளவு மேல போக முடியும்? மேல போயிட்டு திரும்பி வர அளவுக்கு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு தான் போக முடியும். ஆகாயம் எல்லையற்றது அல்லவா? கடல் கூட எல்லையற்றது ஆகும். இந்த எல்லையற்ற ஞான கடலை போன்று அந்த தண்ணீரின் கடலும் எல்லையற்றது ஆகும். ஆகாய தத்துவமும் எல்லையற்றது ஆகும். பூமியும் எல்லையற்றதாக இருக்கின்றது. கடலுக்கு அடியில் கீழே போயிட்டே இருக்காங்களே, தண்ணி தண்ணியா இருக்கு. லாஸ்ட்ல போனீங்கன்னா அங்க பூமி தான் இருக்கும். மலை எதன் மேல நிக்குது? பூமியின் மேல மலை நிக்குது. பூமியை தோண்டி கொண்டே சென்றால் மலை வருகின்றது. அதற்கு கீழே தண்ணீரும் வருகின்றது. இந்த கிணறெல்லாம் தோன்றாங்களே, கீழே தோண்ட தோண்ட பூமிக்கு உள்ள பாறை வருது. அந்த பாறையெல்லாம் வெடி வச்சு தகர்த்துறாங்க. திரும்பவும் உள்ள போறாங்க ஆழத்துல. உள்ள போனீங்கன்னா அங்க தண்ணி வருது. கடல் பூமியின் மீது இருக்கின்றது. பூமிக்கு உள்ள தண்ணி இருக்கு, கடலுக்கு கீழே தண்ணி இருக்கு. எவ்வளவு அதிசயம் பாருங்க இறைவனோட படைப்பு. எவ்வளவு தூரம் பூமி இருக்கின்றது என்பதற்கு ஒரு முடிவே கிடையாது. பரம்பிதா பரமாத்மா எல்லையற்ற தந்தையை முடிவற்றவர், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றோம். இறைவனுக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. மனிதர்கள் ஈஸ்வரன் முடிவற்றவர், மாயாவும் முடிவற்றது என கூறுகின்றார்கள். ஆனால் ஈஸ்வரனை அந்தம் இல்லாதவர் என கூற முடியாது. மற்றபடி இந்த ஆகாயம் முடிவற்றது. இந்த தத்துவங்கள், அதாவது ஆகாயம், காற்று, பூமி, இந்த 5 தத்துவங்களும் தரு சமயத்துல 5 தத்துவங்களுமே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 தத்துவங்களுமே தமோ பிரதானமாக இருக்கின்றது. ஆத்மா சத்தோ பிரதானமாக இருக்கின்றது. தந்தை நம்மை சத்தோ பிரதானமாக மாற்றுகின்றார். எவ்வளவு சிறிய ஆத்மா 84 பிறவிகளை எடுக்கின்றது. இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. இது அனாதி நாடகம் ஆகும். இதற்கு முடிவே கிடையாது.
இது பரம்பரை பரம்பரையாக சென்று கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகியது என்று கூறினால் பிறகு முடிவும் இருக்கும். எப்பொழுதிலிருந்து புதிய உலகம் ஆரம்பமாகியது, பிறகு பழையதாக மாறுகின்றது. இந்த 5000 வருடங்களின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது என்பதை எல்லாம் புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அவர்கள் பொய் கூறிவிட்டார்கள். சத்தியுகத்தின் ஆயுள் இவ்வளவு வருடங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. மனிதர்கள் அவற்றை கேட்டு இது உண்மை என நினைக்கின்றனர். பகவான் எப்பொழுது வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாது. நீங்கள் புரிய வைக்காத வரைக்கும் தெரியாத காரணத்தினால் கலியுகத்தின் ஆயுள் இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கின்றன என கூறுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் கல்பத்தின் ஆயுள், முழு கல்பத்தினுடைய ஆயுள் 5000 வருடங்கள் தான் என கூறுகின்றீர்கள். லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது என்பதை புரிய வைப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன. மனிதர்களுக்கு பணம் கிடைக்கின்றது, பிறகு செலவு செய்கின்றார்கள். நான் உங்களுக்கு எவ்வளவு பைசா கொடுத்துவிட்டு செல்கின்றேன் என பாபா, அதாவது சிவ தந்தை கேட்கின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கொடுக்கிற சொத்து கூட எல்லைக்கு அப்பாற்பட்டதாகத்தான் நிச்சயம் இருக்கும். இதனால சுகமும் கிடைக்கின்றது, ஆயுளும் அதிகரிக்கின்றது. என்னுடைய செல்லமான குழந்தைகளே, ஆயுஷ்மான் பவ என பாபா கூறுகின்றார். அங்கே உங்களின் ஆயுள் 150 வருடங்கள் ஆகும். ஒரு பொழுதும் காலன் சாப்பிட முடியாத, அதாவது 150 வருஷத்துக்குள்ள யாருமே சரீரம் விட மாட்டாங்க. அங்க ஆக்சிடென்ட் கிடையாது, விபத்துகள் நடக்காத, தற்கொலையோ அல்லது கொலையோ அங்க கிடையாது. அக்கால மரணம் என்பதே சத்தியுகம் திரேதாயுகம் 2 யுகத்திலுமே கிடையாது. ஆயுளும் அதிகமாக இருக்கும். என்னுடைய செல்லமான குழந்தைகளே, ஆயுஷ்மான் பவ எனும் வரம் அளிக்கின்றார். அங்கே சத்தியுகத்தில் உங்களுடைய ஆயுள் 150 வருடங்களாகும். இறைவன் ஆயுஷ்மான் பவ அப்படிங்கிற வரம் கொடுத்திருக்கிறார. அதனால நீங்கள் ஆயுள் நிறைந்தவராக ஆவீர்கள். நீங்கள் அமரர்கள் ஆவீர்கள். அங்கே ஒரு பொழுதும் அக்கால மரணம் என்பதே கிடையாது. அங்கே நீங்கள் மிகவும் சுகம் உடையவர்களாக இருந்தீர்கள். எனவே அதற்கு சுகதாமம் என்று பெயராகும். ஆயுளும் அதிகரிக்கின்றது, செல்வமும் நிறைய கிடைக்கின்றது. நிறைய சுகம் உடையவர்களாக இருந்தீர்கள். கீழான நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலையை அடைகின்றீர்கள். தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக சிவ தந்தை வந்திருக்கின்றார் என்பது உங்களது புத்தியில் இருக்கின்றது. அது மிக சிறிய மரமாகும். அங்கே ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு மொழிதான் இருக்கும். சத்தியுகத்துல ஒரு தேவநகரின்னு சொல்லுவாங்க, தூய்மையான இந்தி பேசுவாங்க. ஒரு ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருக்கும். ஒரு தர்மம், எல்லாருமே ஆத்மாவுடைய சுய தர்மத்துல இருப்பாங்க. அதனால ஒரு ரிலீஜியன், ஒரு காஸ்ட், ஒரு லாங்குவேஜ், ஒரு கிங்டம். சத்தியுகத்துல அப்படிதான் இருப்பாங்க. எல்லாமே ஒன்னஸ் அதோட இருப்பாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க. இந்த பிரிவினைகள்லாம்
சத்தியுகத்துல கிடையாது. தேகத்தின் தர்மங்களை மறந்து இருந்தாங்க. அதனால அங்க சுகம், சாந்தி, பவித்திரதா எல்லாமே இருந்தது. அதற்குதான் அமைதி நிலவும் உலகம் என கூறப்படுகின்றது. முழு உலகத்திலும் நாம் தான் நடிகர்கள் ஆவோம். இதை உலகம் அறியவில்லை. ஒருவேளை அறிந்திருந்தால் நாம் எப்பொழுதிலிருந்து நடித்து வந்திருக்கின்றோம் என்பதை கூறட்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவ தந்தை புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். பாபாவிடமிருந்து என்ன கிடைக்கின்றதோ அது வேறு யாரிடமிருந்தும் கிடைக்காத என்று பாட்டில் கூட இருக்கின்றது. எது இறைவனால கொடுக்க முடியுமோ அது மனிதர்களால கொடுக்க முடியாத. ஆகாயம், பூமி, முழு உலகத்தின் அதிபதியாக பாபா மாத்துறார். மிகப்பெரிய ராஜ்யத்தை இறைவன் நமக்கு அளிக்கின்றார். சத்தியுகத்துல இந்த ஆகாயமும் பூமியும் உங்களுடையது ஆகும். இந்த லக்ஷ்மி நாராயண் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தனர். பிறகு வந்த ராஜாக்கள் பாரதத்திற்கு மட்டும்தான் ராஜாக்கள். பாபா கொடுப்பதை வேறு யாராலும் கொடுக்க முடியாத. சிவ தந்தைதான் வந்து அனைத்து பிராப்திகளையும் அடைய வைக்கின்றார். இந்த ஞானம் முழுவதையும் புத்தியில் வைத்து கொண்டால், நல்ல டெய்லி கிளாஸ் கேட்கிறோம் இல்லையா, அது புத்தியில இருந்துச்சுன்னா தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இவ்வளவு புரிய வைக்க முடியும். இப்பொழுது யார் புரிய வைக்க முடியும்? யார் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்களோ அவர்களே. சிவ தந்தை தன்னிடம் வருபவர்களை பார்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என கேட்பாராம். 5 குழந்தைகள் என்னுடையவர், மேலும் 6வது குழந்தையாக சிவ் பாபா என்றால் நிச்சயமாக எல்லாரையும் விட பெரிய பிள்ளை அல்லவா? சிவ் பாபா உடைய குழந்தையா நீங்க ஆயிட்டீங்க. உங்க குழந்தையா சிவ் பாபா ஆயிட்டாரு. கடவுளுக்கே தாய் தந்தை ஆயிட்டீங்க. ஏன்னா அவருக்கு தான் அம்மா அப்பாவே கிடையாது பாவம். கடவுளுக்கே தாயுமான அவரே உலகத்திற்கு தாயுமானவனா இருக்கிறாரு, தந்தையானவரா இருக்கிறாரு. ஆனா அவருக்குன்னு சொந்தமா அப்பா அம்மா கிடையாது. ஆனா இந்த சங்கமயுகத்துல இருக்கிற பிகேஸ் சிவனை பாலகனாக மாத்துறாங்க, சிவ் பாலக். அப்ப அவரு வந்து அந்த தாய் அன்பு மாதாஸ் கொடுக்குறாங்க, கன்யாஸ் பிரதர்ஸ் மூலமா தந்தையோட அன்பு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த முழு கல்பத்துல இந்த ஒரு யுகத்துல மட்டும்தான் பாபாவுக்கு சர்வ சம்பந்தத்தோட அன்பு கொடுக்கல் வாங்கல் நடக்குது. பிறகு சிவ் பாபா தனது குழந்தையாக்கி உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகின்றார். குழந்தைகள் வாரிசாக ஆகிவிடுகின்றார்கள். இந்த லக்ஷ்மி நாராயண் சிவ தந்தையின் முழுமையான வாரிசு ஆவார். போன பிறவியில சிவ் பாபாவிற்கு அனைத்தையும் கொடுத்து விட்டனர். எனவே சொத்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். என்னை வாரிசாக்கி கொண்டால் வேறு யாரும் கிடையாது என பாபா கூறுகின்றார். பாபா இது அனைத்தும் உங்களுடையதாகும். பிறகு என்னுடையது எல்லாம் உன்னுடையது. பிறகு தங்களுடையது அனைத்தும் என்னுடையது என கூறுகின்றார்கள். ஆனா ஃபர்ஸ்ட் யார் கொடுக்கணும்? மேராலாம் தேரா ஆக்கணும். என்னுடையது அனைத்தும் உன்னுடையது ஆகும். தாங்கள் எனக்கு முழு உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுக்கிறார. நான் என்ன கொடுக்கிறேன் இங்க? ஏனென்றால் உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதை தான் கொடுக்க முடியும். அதுவும் கடவுளுக்கு தெரியும்.
இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அல்லவா? அர்ஜுனனுக்கு விநாசத்தினுடைய காட்சி காண்பிக்கப்பட்டது. 4 புஜங்களை உடைய விஷ்ணுவோட காட்சியும் காண்பிக்கப்பட்டது. அர்ஜுனன் வேறு யாரும் இல்லை. யாரு? பிரம்மா பாபா தான். அவருக்கு தான் காட்சி கிடைத்தது. ராஜ்யம் கிடைக்கின்றது என்றால் ஏன் சிவ தந்தையை வாரிசாக ஆக்கி கொள்ளக்கூடாது? இந்த பிறவில சிவ் பாலக் உங்க குழந்தைய ஆக்கிடுங்க. அவரு 21 பிறவிக்கு உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பாரு. அவர் நம்மை வாரிசாக ஆக்கி கொள்வார். இது கூட ஒரு பிசினஸ் தான். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நல்ல பிசினஸா இருக்கு. என்னுடையது எல்லாம் உன்னுடையதுன்னு கொடுத்துட்டு உன்னுடையது எல்லாம் என்னுடையது ஆக்கிக்கிறது. ஒரு பொழுதும் யாரிடமும் எதையும் இறைவன் யாசிப்பது கிடையாது. மறைமுகமாகவே அனைத்தையும் கொடுத்து விட்டார். பிரம்மா பாபா கூட என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய உடல் மனம் பொருள் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணாரு. இதற்குதான் குப்த தானம் என்று பெயர். இவருக்கு என்ன ஆயிற்று என்று யாருக்கு என்ன தெரியும்? பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்றத பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட கண்டுபிடிக்க தெரியல. சிலர் இவருக்கு வைராகியம் வந்து விட்டது அப்படின்னு நினைச்சாங்க. சிலர் இவர் சாமியார் ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. இந்த பெண் குழந்தைகள் கூட 5 குழந்தைகள் தன்னுடையது, மேலும் இன்னொரு குழந்தையாக இவரை ஏற்றுக்கொள்கின்றோம் என்கிறார்கள். அந்த மாதாஸ் அந்த காலத்துல மாதாஸ்க்கு 5 குழந்தை இருந்தா 6வது குழந்தையா நான் சிவபாபாவை வாரிசாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அனைத்தையும் பாபா முன்பு வைத்து விட்டார். டோட்டலா சரண்டர் ஆயிட்டாரு பிரம்மா பாபா. தன்னுடைய உடல் மனம் பொருள் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டாரு. இதன் மூலமாக சேவை நடக்கட்டும். பாபாவை பார்த்து அனைவருக்கும் அந்த மாதிரியான எண்ணம் அப்ப தோன்றியது. அவர்களும் வீடு வாசலை துறந்து ஓடி வந்தார்கள். அங்கிருந்துதான் பிரச்சனைகள் ஆரம்பித்தது. ஆரம்ப காலகட்டத்துல வீடு வாசலை துறப்பதற்கான தைரியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இப்ப கூட சரண்டர் ஆகணும் சும்மா கிடையாது, தைரியம் வேணும். வீடு வாசலை விட்டுட்டு அப்பா அம்மா ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு சரண்டர் ஆகணும்னா அதுக்கு அதிகமான தைரியம் வேணும். பட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட சரண்டர் ஆனாங்க அந்த காலத்துல. ஏனென்றால் அவர்களுக்கு தனிமை நிச்சயமாக தேவைப்பட்டது. இப்பெல்லாம் பாபா என்ன சொல்றாரு? ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலிலே இருந்துட்டு கடவுளை நினைச்சுக்கோங்க, கன்னியாஸ் மட்டும் சரண்டர் ஆனா போதும். ஏன்னா அவங்களுக்கு தான் கடமை கிடையாது, மற்ற எல்லாருக்குமே கடமைகள் இருக்கு, கடமைகளை செஞ்சுக்கிட்டே கடவுளே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அப்ப பாகவதம் நடந்தது, இப்ப போர்க்களம் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த விஷயங்களை கூட சாஸ்திரத்துல காண்பிக்கப்பட்டுள்ளன. பாபாவை தவிர வேறு யாருமே நினைவில் வரக்கூடாது. நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுடைய ஞாபகம் கூட வேணாம். ஏன்னா அவங்கள நினைச்சா அவங்கள மட்டும் நினைக்கிறது இல்லை, சில துயர சம்பவம், ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளையும் சேர்த்து நினைப்போம். அப்ப மனசு டவுன் ஆகும், பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும். கடவுளை நினைச்சா பேட்டரி சார்ஜ் ஆகும். அதனாலதான் எல்லாரையும் நினைக்காதீங்க, தேக சம்பந்தங்களை புத்தியின் மூலமா மறந்து இறை நினைவுல இருங்க, ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆகலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏனென்றால் ஆத்மா பதீதமாக ஆகியிருக்கின்றது. யாரை நினைக்கிறோமோ அவங்கள மாதிரி ஆயிடுவோம்ல, சங்கு தோஷம் வந்துடும். அதனாலதான் தூய்மையான மலரை நினைக்கும் பொழுது நார் கூட மனம் வீசும் மலரா மாறும். முல்லை நினைச்சா முள்ளாயிடுவோம், மலரை நினைச்சா மலராகும். மனுஷங்க முள்ளு மாதிரி இருக்காங்க, துக்கம் கொடுக்கக்கூடியவர்கள்.
மலராக இருக்கக்கூடியது சிவ பரமாத்மா. அவரை நினைச்சா நாமளும் மலரா மாறுவோம். முதல்ல தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளோட விருப்பம் கூட. தூய்மையான சுத்தமான உள்ளத்துலதான் இறைவன் குடிக்கொள்வார். இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையா இருக்கலாம். பிரம்மா பாபா யாரு? அதர்குமார் தானே. நம்பர் 1 கிருஷ்ணரா மாறுறாருன்னா தூய்மையா இருக்கணும்னா குமாராதான் இருக்கணும், கன்னியாசாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாதாசும் சரி, அதர்குமார்ஸும் சரி, தூய்மையான எண்ணங்களை சதா வச்சிருந்தா தூய்மையானவர்கள் தான் முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என பாபா கூறுகின்றார். இதுலதான் சில பேர் கஷ்டப்படுறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில 2 பேரும் நாலேஜ்க்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தர் நாலேஜ்க்கு வந்துட்டாங்க, ஒருத்தவங்க வரல அப்படின்னா சண்டை ஆரம்பமாகின்றது. கணவன் மனைவி இருவருக்கு இடையில் சண்டை ஏற்படுத்தக்கூடிய ஞானம் என்று சில பேர் சொல்றாங்க. ஏனென்றால் ஒருத்தர் தூய்மையா இருக்கிறாரு, இன்னொருத்தர் தூய்மையா இல்லை. அப்ப அங்க சண்டை கண்டிப்பா ஏற்படுது. இவர்கள் அனைவரும் அந்த காலத்து மாதாஸ்லாம் எவ்வளவு அடி வாங்கி இருக்காங்க தெரியுமில்ல. பாபாவுடைய கண்ணுல இருந்தே தண்ணி வருமா பிரம்மா பாபாவுக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது. பிரம்மா பாபா அழுது இருக்கிறாரு. எதுக்காகவுமே கலங்காதவர். உலகத்தை எதிர்த்து நின்றாரு பாபாவுடைய கொள்கைகளை வெளிப்படுத்துறதுக்காக. இந்த தூய்மை அப்படின்ற சப்ஜெக்ட்ல மாதாஸ் அடி வாங்கும் பொழுது பிரம்மா பாபாவோட கண்ணுல இருந்து தண்ணி வந்திருக்கு. எவ்வளவு பேர் அடி வாங்கினாங்க. ஏனென்றால் திடீரென்று ஒரு புதிய விஷயம் சிவபாபா பண்ற வேலை. திடீர்னு தூய்மையா இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஃபேமிலியில இருந்துட்டு கூட தூய்மையா இருங்கன்னா அவங்க எல்லாம் சும்மாவா இருப்பாங்க? கலியுகத்துல என்ன நினைக்கிறாங்க? அப்பவித்திரத்தா தான் வாழ்க்கையே. ஃபேமிலினா பத்தித்தம்மா தான் ஆகணும், அப்பதான் அது ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பிரச்சனை நடந்தது, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஏதோ ஒரு மூலையில. என்ன ஆயிடுச்சு? இத்தனை பேர் ஓடுகின்றனர். அந்த காலத்துல ஆச்சரியப்பட்டாங்க. இப்பாவது நம்மளுக்கு பிரம்மா பாபா பத்தி தெரியும், யஜ்யம் எவ்வளவு பெருசா வளர்ந்து இருக்கு. அந்த காலத்துல அவரு வைர வியாபாரியா பார்த்தவங்க தான் அதிகம். திடீர்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாரு, திடீர்னு எல்லாரும் தூய்மையா இருக்கிறாங்க அப்படின்னா அது அப்ப நடந்தது யார் மேலேயும் நம்ம தோஷம் சொல்ல முடியாத டிராமா. மனிதர்களால இந்த ஞானத்தையோ பிரம்ம பாபாவையோ சிவ பாபாவையோ புரிஞ்சுக்கவே முடியல. புரிஞ்சு இருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இறை சக்தின்னு மட்டும் தெரியல. இவ்வாறு தங்களுடைய வீடு வாசலை துறந்து ஓடும் அளவிற்கு எப்பொழுதுமே நடந்ததில்லை. அதுவும் லேடிஸ் சரண்டர் ஆகுறது ஒரு பெரிய விஷயம். இப்ப கிட்டத்தட்ட 40,000 பெண்கள் சரண்டர் ஆயிருக்காங்க. 5,000 ஆண்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 45,000 சரண்டர் புத்திஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த யஜ்யத்துல தற்பொழுது. இது மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி ஆகும். இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எப்படி இவங்க சரண்டர் ஆகுறாங்க, எப்படி இவங்களால தூய்மையா இருக்க முடியுது? மத்த 15 லட்சம் இருக்காங்களே மீதி பேரு 14,50,000 இருக்காங்கல்ல, 55,000 அவங்க ஃபேமிலியில இருந்தாலும் தூய்மையா இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நாடகத்தில் இந்த அனைத்து சரித்திரமும் சிவ தந்தையுடையது ஆகும். எல்லாம் சிவன் செயல். சிலர் வெறும் கையோடு ஓடினர். இது கூட ஒரு விளையாட்டு தான். வீடு வாசல் அனைத்தையும் போட்டுவிட்டு சரண்டர் ஆயிட்டாங்கல்ல, அது எவ்வளவு துணிச்சல் வேணும் அதுக்கு. எதுவுமே நினைவில் இல்லை. இந்த சரீரம் மட்டும்தான் இருக்கின்றது. இதன் மூலமாக சேவை செய்ய வேண்டும். ஆத்மாவை நினைவு யாத்திரையினால தூய்மையாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் தூய்மையான ஆத்மாக்கள் வீட்டிற்கு போக முடியும். சொர்க்கத்தில் அசுத்தமான ஆத்மாக்களால் சொர்க்கத்திற்கு போக முடியாது. சட்டமே கிடையாது. முக்தி தாமத்தில் பவித்திரமாகத்தான் இருக்க வேண்டும். தூய்மையாக மாறுவதில் எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன.
முன்பு ஏதாவது சத் சங்கத்திற்கு போக வேண்டும் என்றால் தடைகள் கிடையாது, எங்கு வேண்டுமானாலும் சென்றனர். இங்கே தூய்மையின் காரணமாக இப்ப தூய்மையா இருக்கிறாங்கல்ல பிகேஸ், அந்த காரணத்தினால தடைகள் ஏற்படுகின்றன. தூய்மை ஆகாமல் வீட்டிற்கு போக முடியாது என புரிந்து கொள்கின்றனர். தர்மராஜ் மூலமாக தண்டனைகளை அடைய வேண்டியதாக இருக்கும். பிறகு சிறிது உணவு, இந்த சொல்லுவாங்களே அந்த காலத்துல ஜமீன்தாரங்களுக்கெல்லாம் பொழுது போகல அப்படின்னா ஏழைகளை அடிமைத்தனமா ட்ரீட் பண்ணுவாங்க. செருப்புல அடிச்சுட்டு அவங்க பசின்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள செருப்புல அடிச்சுட்டு ஒரு ரொட்டி துண்டு அப்படியே தூக்கி போடுவாங்களாம். பசிக்கு அவங்க ஓடி போய் அந்த ரொட்டி துண்டு எடுத்து சாப்பிடுவாங்க, அடியும் வாங்கிட்டு. அப்படி யாராவது இருக்கலாமா? தர்மராஜிட்ட அடி வாங்கிட்டு அவர் போடுற ரொட்டி துண்டு திரேதாயகத்துல அது வேணுமா? நல்ல முயற்சி பண்ணி ஆத்மாவை கிளீன் பண்ணா தர்மராஜ் புரிக்கே போக வேணாம், அதை லட்சியமா வச்சுக்கலாம். நான் தர்மராஜ் புரிக்கு போகக்கூடாது, அப்பாவை தர்மராஜா பார்க்க கூடாது, அப்படி ஒரு லட்சியம் வச்சுட்டு நாம முயற்சி பண்ணோம் அப்படின்னா, ஆத்மாவை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோம், பாவக்கரையே இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளோ நல்லா இருக்கும். தண்டனை அடையவில்லை என்றால் நல்ல பதவி கிடைக்கும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னிடம் வர வேண்டும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இந்த பழைய உடலை விட்டுவிட்டு தூய்மையான ஆத்மாவாக மாறி வர வேண்டும். 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக ஆகும் பொழுது உங்களுக்கு உடலும் சத்தோ பிரதானமாக கிடைக்கும். சத்தியுகத்துல அனைத்தும் உள்ளுக்குள் சென்று புதியதாக மாறிவிடும். பாபா இவருக்குள் வந்து அமருவது போல ஆத்மா எந்த துன்பமும் இன்றி கர்ப்ப மாளிகையில் சென்று அமரும். இப்ப சிவன் சில இடத்துல இந்த ஈவில் சொல்ல என்ட்ரு ஆகுதுன்னா அவங்களுக்கு எவ்வளவு உடல் வருத்தம் அடைகிறாங்க. ஆனா சிவபாபா பிரம்மா பாபா உடம்புல வரும் பொழுது அவருக்கு எந்த துன்பமும் கிடையாது, அப்படியே என்ட்ரு ஆகுறாரு, கஷ்டமே கொடுக்காம வராரு. அந்த மாதிரிதான் கர்ப்ப ஜெயில போறது தண்டனையா இருக்கு, ஆனா கர்ப்ப மகள் வந்து சந்தோஷமா இருக்கும். சிவன் பிரம்மா உடம்புல வரும்போது பிரம்மா பாபாக்கு எவ்வளவு பவர் கிடைக்கும், குஷி கிடைக்கும். அப்படியே அவரு பாடியில ஸ்டேஜ்ல இருப்பாரு. சினிமால என்ன காமிக்கிறாங்க, கடவுள் வராருன்னா ஒரு மின்னல் மின்னு அப்படியே இடி இடிக்கும், அப்புறம் அப்படியே கடவுள் தோன்றுவாரு. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சத்தியுகத்துல இந்த கிருஷ்ணாலாம் பிறக்கிறாருல, அப்ப அந்த மாளிகை கர்ப்ப மாளிகையில தானே இந்த குழந்தை இருக்கும். அது வெளியில வரும் பொழுது மின்னல் மின்னுவது போல பிரகாசிக்குமா. அந்த குழந்தை வெளியில வரும் பொழுது இந்த ரூமே பிரகாசமா ஒரு மின்னல் அடிச்சா மாதிரி இருக்குமா. இதனாலதான் அவங்க அப்படி காமிச்சிருக்காங்க போல இருக்கு. ஏனென்றால் ஆத்மா தூய்மையாக இருக்கின்றது. இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஆத்மாவை தூய்மை ஆக்குவதற்காக தனிமையில் பட்டியில் இருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நண்பரும் உறவினரும் நினைவில் வரக்கூடாது. 2வது பாயிண்ட், புத்தியில் முழு ஞானத்தையும் வைத்து
பந்தனத்திலிருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பாபாவிடம் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். பாபா அனைத்தையும் குப்தமாக மறைமுகமாக செய்ததைப் போல குப்தமாக தானம் செய்ய வேண்டும். வரதானம். மாயையின் பயங்கர ரூபத்தின் விளையாட்டை சாட்சியாக பார்க்கக்கூடிய மாயையை வென்றவர் ஆகுக. மாயையை வரவேற்கக்கூடியவர்கள் அதனுடைய பயங்கரமான ரூபத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். சாட்சியாக இருந்து இந்த விளையாட்டை பார்ப்பதனால மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஏனெனில் மாயை வெளியில சிங்கம் போல உருவம் கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதற்கு சக்தியோ பூனை போன்ற அளவுக்கு கூட இல்லை. நீங்கள் தான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், என்ன நடக்குமோ தெரியல என்று பயப்பட்டு பயப்பட்டு பூனைய புலியா மாத்தி வச்சிருக்கீங்க. ஆனால் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அது நல்லதேதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. மேலும் என்ன நடக்க போகின்றதோ அது இன்னும் நன்றாகவே நடக்கப் போகின்றது என்ற பாடத்தை நினைவில வைத்துக் கொள்ளுங்கள். சாட்சியாக ஆகி விளையாட்டை பார்த்தீர்கள் என்றால் மாயையை வென்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். யார் சகிப்புத்தன்மை உடையவர்களோ அவர்கள் பிறருடைய கருத்து மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள். யார் சகிப்புத்தன்மை உடையவர்களோ அவர்கள் பிறருடைய கருத்து மற்றும் சுபாவங்களை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள். வீணான விஷயங்களை ஒரு காதால கேட்டாலும் மற்றொரு காதின் வழியாக வெளியேற்றி விடுவார்கள். வீணான விஷயங்களை இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுருவாங்க. சகிப்பு தன்மை இருக்கிறவங்க மற்றவங்களால டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. பொறாமையும் இருக்காது. வேஸ்ட் உள்ளேயே போகாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் சகிப்பு தன்மைதான். நல்லது. ஓம் சாந்தி.